வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேனல் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கங்க டாக்டர். என்னோட பேர் வினோத்குமார், சன் ஆஃப் எஸ்வி கந்தன். நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன். என்னோட கோழி பண்ணை என்னென்னா கடக்நாத்னு ஒரு மத்திய பிரதேஷ் நாட்டுக்கோழி. இந்த கோழி வந்து ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆரம்பிக்கிறேன், முதலீடு இருக்கணும் எவ்வளோ பண்ணு அது மாதிரி ஏதாவது கடக்நாத்னு இல்லை, எந்த ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒரு ஆடு மாடு வளர்ப்பு எதாக இருந்தாலுமே முதல்ல கம்மி அளவில் ஆரம்பிங்க. முதல் அனுபவத்தை உண்டாக்கிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு ஜாஸ்தி போகலாம். யாருமே ஓவர் நைட்டில் பெருசாக வளர்ந்துறதில்ல. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே இதிலே நின்று சாதிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்கிட்டு வர முடியும். இப்போ நம்ம திடீர்னு 4 ஆடு வாங்குகிறோம், ஆடு செத்து போச்சு, இல்லைன்னா க்ரோத் வரல, வைக்க தெரியல அப்படின்னு அடுத்ததுக்கு போகிறதோ இல்லை இந்த மாதிரி போகிறதோ அப்போ அப்படியே மாறிக்கிட்டே இருந்தால் காலத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்க முடியும். ஒரு ஃபீல்டுன்னு செலக்ட் பண்ணால் அதில் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் நம்ம அதை தொழிலை கற்றுக்க முடியும். எடுத்த உடனே பெரிய லெவலில் போட்டோம்னா நமக்கு நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம கற்றுக்க முடியாது. அதே மாதிரி கம்மி அளவில் கீழே இறங்கி வேலை செய்கிறதுல யாரும் யோசிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒன்று கற்றுக்கிட்டு மேலே வர முடியுங்க. என்னோட ஒரு இது என்னென்னா, முதல்ல வந்து யாரும் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போக வேண்டாம். அது என்னென்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா நீங்கள் தொழில் முழுசாக கற்றுக்க முடியாது. உங்களுக்கு வளர்த்த தெரியும், இது பண்ண தெரியுமே தவிர அது எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு தெரியாது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நான் தப்புன்னு சொல்ல வரல, நிறைய கம்பெனிங்க லாபகரமாக நல்ல ஃபார்மர்ஸுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு தொழிலை முழுசாக கற்றுக்கணுன்னா ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதோட வளர்ப்பு சந்தைப்படுத்துதல்லேருந்து அதோட மீதம் வேறு அதெல்லாம் எப்படியெல்லாம் காசு பண்ண முடியுங்கிறத முதல் கற்றுக்கோங்க. அப்படி இருந்து அதான் கொஞ்சம் கிராஜுவலாக க்ரோ ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும். நான் கடக்நாத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு 300 பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 300 குஞ்சுகள். நம்ம கோழி வளர்க்குறதுன்னு வந்தாச்சு, எடுத்த உடனே எல்லோரும் கேட்குறது எனக்கு முட்டை போடுற சைஸில் கோழி வேணும் அப்படிம்பாங்க. இது வந்து எப்படின்னா, எடுத்த உடனே 14வது கேள்வி கேட்டால் 1 கோடி ரூபா வாங்கிட்டு இப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அது தப்பு. நீங்கள் முதல்ல அந்த கோழியை வளர்த்துங்க, அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அது முட்டை போகிற ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்துனீங்கன்னா தான் அதை எப்படி உண்டாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். யாராவது 5 மாதம் 5.5 மாதம் கோழியை வளர்த்திருப்பாங்க, நம்ம நேரடியாக போய் எவ்வளோ வேலைனாலும் கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்த உடனே முட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஒரு ப்ளேவே மெத்தடாக கற்றுக்கோங்க. நீங்கள் பண்ண வைக்கிறது முடிவாயிடுச்சுன்னா ஒரு நாள் குஞ்சு வாங்குங்க, ஒரு நாள் குஞ்சு வாங்கி வளர்த்தி கற்றுக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா 1 மாத குஞ்சு, ஒரு 40 நாள் குஞ்சு இந்த மாதிரி வாங்கலாம். அதுதான் ஒரு சரியான முறையாக இருக்கும். ஒரு 300லேருந்து 500 குஞ்சுக்கு மேலே தயவுசெய்து கடக்நாத் வளர்த்தாதீங்க. கடக்நாத் ஒரு நல்ல பொருள், ஆனால் அதோட விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சதான், ஒரு நல்ல விஷயந்தான், மக்களுக்கு ரீச் ஆகிறது கஷ்டம், அதை விற்கிறது தான் கஷ்டம். டூப்ளிகேட்டு விலை கம்மியாக எதை கொடுத்தாலும் முன்னாடி விற்றுரும். அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மக்கள் வந்து இப்போ கம்மி விலைக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் வாங்குகிறாங்க. பின்னாடி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. ஒரு 300லேருந்து 500 குஞ்சு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்குங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து சேவலும் பெட்டையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 மாதம் 3.5 மாதத்துலேருந்து சேவல்லாம் பொறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுடலாம். சேவல்லாம் பொறுக்கி நீங்கள் விற்றுட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 500 குஞ்சு வளர்த்துறீங்கன்னா ஒரு 250 சேவல் வரும். ஒரு 3 மாதத்துல இருந்து சேவல்லாம் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 5-5.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் சேவல்லாம் மொத்தமாக விற்று முடிச்சிடலாம். இப்போ விற்றுட்டிங்கன்னா ஒரு 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 30 to 50 சேவல் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிச்சம் பெட்டைக்கோழியை வச்சு கடக்நாத் முட்டை நல்லா வாண்டட் இருக்குது, டேபிள் எக்ஸுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இப்போல்லாம் சோஷியல் மீடியா நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சாலே மக்கள் வாங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. உங்கள் பண்ண முன்னாடி ஒரு சின்னதாக போர்டு வைங்க, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கடக்நாத் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த முட்டைகள் கிடைக்கும் அப்படின்னு போடுங்க. உங்களால் சப்ளை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். முட்டைங்கிறது சாப்பிட்ற பொருள். எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு சாதாரணமாக 5லேருந்து 6 முட்டை ரொம்ப சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக்நாத் முட்டை வந்து நீங்கள் கம்மி அளவில் பண்ணிங்கன்னா ஒரு 20 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம். நீங்கள் இடைத்தரகர் மூலிமா வேறு யாருக்கு கூட விற்கணும்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம். இதுதான் இது. உங்களுக்கு வந்து முட்டை வந்து ஒரு 12 ரூபாய்க்கு விற்றா கூட நல்ல ப்ராஃபிட் தான்.
நீங்கள் 12 ரூபான்னு மட்டுமே கூட வச்சுக்கோங்க. ஒரு 250 கோழி வச்சுருந்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் 50% கிடைக்குங்க. 250 கோழி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 125 முட்டை கிடைக்கும். 125 முட்டைன்னா ஒரு ஆவரேஜாக அது கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போ இந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ஒரு ஒரு 30%, 25% இந்த மாதிரி கீழே போதோ, 25% கீழே போகும்போது நீங்கள் அந்த ஃப்ளாக்கை வந்து மாற்றிடுங்க. அதுதான் வந்து கரெக்டானது. எடுத்த உடனே யாரும் ப்ரீடிங்க்கு போகாதீங்க. நீங்கள் ப்ரீட் பண்ணாலும் குஞ்சை வச்சுட்டு தடுமாறணும், குஞ்சை விற்க முடியாது. உங்கள்கிட்ட எந்த ஒரு பொருளுமே உங்கள் டிமாண்டுக்கு மேலே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளோட வேல்யூவும் கெட்டு போயிடும், உங்கள் கம்பெனியோட நீங்கள் பண்ணுற தொழிலோட மதிப்பும் குறைஞ்சி போயிடும். எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். அப்படியே கிராஜுவலாக போங்க. அதுதான் ஒரு சஸ்டைனபிளான ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும். இதுதான் கடக்நாத்தை பற்றி என்னோட ஒரு இதுங்க. எவ்வளோ முதலீடு தேவைப்படும் இப்போ நான் ஆரம்பிக்கணும்னாக்கா? முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 குஞ்சு வாங்கினீங்கன்னா ஒரு 25,000 ரூபா மாதிரி தேவைப்படும். நம்ம வந்து 50 ரூபான்னு ஒரு கோழி குஞ்சு கொடுக்குறோம். 25,000 ரூபா தேவைப்படுங்க. ஒரு குஞ்சு வந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் வளர்கிறதுக்கு 5,5 கிலோ தீவனம் தேவைப்படும். 5,5 கிலோ தீவனத்துக்கு ஒரு கிலோ ஆவரேஜாக 25 ரூபாய்க்கு வாங்கலாம் நாட்டுக்கோழி தீவனம். 5,5 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125, 137 ரூபா ஆகும். ஓகே. இதுக்கு தடுப்பூசி வந்து வேக்சின் வந்து என்னென்ன வேக்சின் கொடுக்குறதுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து மற்ற அப்புறம் இப்போ இதில் வேறு ஏதாவது செலவு இருக்குங்களா? இதில் மருந்து விடுற செலவு, தீவன செலவு, இதுதான். தீவன செலவு குறைக்கிறதுக்கு இப்போ நிறைய வந்து மாற்று வழிகள் வந்துடுச்சு. அசோலா பயன்படுத்தலாம், அகத்திக்கீரை, சுபாப்புல் இந்த மாதிரிலாம் வளர்த்தி இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே போடலாம். நீங்கள் வந்து கோழி எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் தாராளமாக பண்ண முடியும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஷெட்டு பற்றி போனால் ஷெட்டு பக்கா ஷெட்டாக இருக்கணுமா இல்லை சும்மா தேய்ச்சிட்டு ஷெட்டு அந்த மாதிரி சிம்பிள் செலவில் பண்ண முடியும்? ஷெட்டு வந்து மீடியமாக இருந்தால் போதும். அதாவது ஒரு கோழிக்கு ப்ரொடெக்டிவாக பாதுகாப்புக்காக இருந்தால் போதுமே தவிர ரொம்ப இதாக இருக்கணும்னு தேவையில்லை. ஷெட்டு வந்து கிழக்கு மேற்காக இருக்கணும், நீட்டை வாக்கில். ஒரு 20-22 அடி அகலத்துக்கு மேலே இருக்க வேண்டாம். நீட்டை வந்து நம்ம கோழிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 500 கோழி வளர்த்துறதுக்கு வந்து ஒரு 20 அடி அகலம், ஒரு 30 அடி நீட்டாக இருந்தால் 500 கோழி தாராளமாக வளர்த்தலாம். இந்த நீட்டை வாக்கு வந்து கிழக்கு மேற்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கோழியை வந்து நான் நாட்டுக்கோழி மாதிரி அப்படியே மரத்து மேலே ஏறிட்டு ஷெட்டு போடாமல் அப்படி வளர்த்த முடியுமா? தாராளமாக வளர்த்தலாங்க. அப்படி எண்ணிக்கையில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஒரு 50 கோழி 100 கோழி அந்த மாதிரி தான் வளர்த்த முடியும். அந்த மாதிரி ஸ்டைல்லேயே வளர்த்தலாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்குது, எவ்வளோ போகுது வருது, அது உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும், நீங்கள் ஃபுல் டைம் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அதை பண்ணலாங்க. அப்போ பொருளாதாரத்தில் வைபிளாக இருக்காது. 50 கோழி வச்சுட்டு ஒருத்தர் அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. அது பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ 500 கோழி வச்சுன்னா இதில் என்ன வருமானம் வரும்? 500 கோழி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 200 சேவல் நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாத வயசுக்குள்ளே விற்றுடலாம். நீங்கள் வந்து கோழி வளர்த்த ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதம் இருக்கும்போதே உங்கள் ஊரை சுற்றி சின்னதாக ஒரு பேனர் போடுங்க. ஒரு 2 அடிக்கு 3 அடி இந்த மாதிரி பேனர், ஒரு 10 பேனர் பிரிண்ட் பண்ணி டீ கடை, பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள கடக்நாத் கோழிங்க கிடைக்கும் அப்படின்னு போடுங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கே ஆர்வத்துலேயே மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா வாங்க ஆரம்பிப்பாங்க. தயவுசெய்து யாரும் ஒரு கோழி 1000, 2000 பெருசாக இதே ஜாக்பாட்டு இதுலேயே இதை சம்பாரிச்சிடணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அது வந்து பொன்முட்டை வார்த்தை அறுத்து பார்க்குற மாதிரி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு என்ன தீவன செலவாகுதோ, என்ன அடக்கம் ஆகுதோ அதுக்கு மேலே கிலோவுக்கு ஒரு 50லேருந்து 100 ரூபா சேர்த்து கொடுங்க. அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லைன்னா பீஸ் ரேட்டு கொடுங்க. ஒரு கோழி குஞ்சு ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்ந்த கோழி வந்து ஒரு பீஸ் 500 கொடுங்க, இல்லை 600 கொடுங்க, போதும். தாராளமாக அது உங்களுக்கும் கட்டுப்படி ஆகும், வாங்குறவங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒருத்தவங்க வாங்கி ட்ரை பண்ணால் அடுத்தடுத்தவங்க ட்ரை பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு அதை விட்டுட்டு இதுக்கு விளம்பர செலவு அது இதுன்னு எதுவும் பெருசாக பண்ண வேணாம். இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகிறது தான் பரவாயில்லைங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த பேட்சில் உங்களோட கோழி எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணி போடுங்க. ஓகே. இப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கும்? எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா ஒரு கோழிக்கு வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் செலவு அடக்க விலை எல்லாம் சேர்ந்து ஒரு 200 ரூபா, 220 ரூபாக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு 4 மாதம் வரைக்கும் வளர்த்துனீங்கன்னா 220 ரூபாயில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கோழி ஒரு 500 ரூபா, 520 ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு 300 ரூபா லாபம் கிடைக்கும். 300 ரூபாயில் ஒரு 50 ரூபா உங்களோட உழைப்பு அது இதெல்லாம் மற்ற ஒரு வேலைக்கு ஆள் வச்சா கூட அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு கோழிக்கு எவ்வளோ 250 ரூபா லாபம் கிடைக்கும். இது வந்து ஒரு 4 மாதத்தில் கிடைக்கும். 4 மாதத்தில் அடுத்த பேட்சுக்கு அடுத்து வந்து இதே கோழியை நீங்கள் முட்டைக்கு கண்டினியூ பண்ணுங்கள். பெட்ட கோழியெல்லாம் முட்டைக்கு கண்டினியூ பண்ணுங்கள். முட்டைக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 கிராம் வரைக்கும் ஃபீடு சாப்பிடும். 125 ரூபான்னு ஆவரேஜாக ஃபீடு காஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா செலவாகும் ஒரு கோழிக்கு. 100 கிராமுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 ரூபா செலவாச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 250 கோழி வச்சுன்னா 750 ரூபா செலவாகும்.
முட்டைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 125 முட்டை வந்துச்சுன்னா முட்டை ஆவரேஜாக 10 ரூபாய்க்கு விற்றா கூட 1250 ரூபாய்க்கு போகுங்க சார். நார்மலாக சொல்கிறேன். 1250 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 750 ரூபா இதுக்கு ஆயிடுச்சுன்னா 500 ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் மினிமமாக முட்டையில் வந்து. அது 30% மேலே குறைஞ்சதுன்னா மறுபடியும் நம்ம பேட்ச் மாற்றிக்கலாம். ஓகே. அதனால் நீங்கள் வச்சுருக்கும் போது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டிவார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் திறந்து விட்டு வளர்த்தலாம். நீங்கள் ஃபீடு காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு அசோலா மற்ற பசுந்தீவனங்கள் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணலாங்க. கரையான் கொடுக்கலாம். ஓகே. பானைக்கரையான் பண்ணி இப்போ இது வரைக்கும் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப அறிவுலையும் விவசாயிகள்கிட்ட பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசணுன்னா கால் பண்ணி பேசினா தகவல் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவோம். ஏதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவோங்க. உங்கள் தொடர்பு எண்ணை மட்டும் சொல்லுங்கள். எங்களோட தொடர்பு எண் 9655211136 9965568919. ஓகே. நன்றி. வணக்கம். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.